अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय श्रीराम राम என்று ஜெய மாருதி சதா சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ஸ்ரீராம ராம என்று ஜெய மாருதி சதா சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ஜெய மாருதி ஜெய மாருதி சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ராமனே சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி நீலக்கடலை ஒரு நீர்த்தாரை போல் நீலக்கடலை ஒரு நீர்த்தாரை போல் தாண்டி குதித்த பக்த ஜெய மாருதி தாண்டி குதித்த பக்த ஜெய மாருதி கடலை தாண்டி குதித்த பக்த ஜெய மாருதி ஜெய மாருதி ஜெய மாருதி சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ராமனை சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி பொல்லாத ராவணனை லங்கேசனை பொல்லாத ராவணனை லங்கேசனை ஒரு புழுவாய் மதித்த பக்த ஜெய மாருதி புழுவாய் மதித்த பக்த ஜெய மாருதி ராவணனை புழுவாய் மதித்த பக்த ஜெய மாருதி ஜெய மாருதி ஜெய மாருதி சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ராமனை சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி சீதைக்குயிர் கொடுத்த ஜெய மாருதி சீதைக்குயிர் கொடுத்த ஜெய மாருதி ராமனை சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி சதா சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ஜெய மாருதி ஜெய மாருதி சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ஜெய மாருதி ஜெய மாருதி சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி ராமனை சிந்தித்திருக்கும் பக்த ஜெய மாருதி जानकीकान्तस्मरणं जय जय राम राम ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய். சதா ராமரையே சிந்தித்திருக்கக்கூடிய ஹனுமாருடைய வைபவத்தை பார்த்துருக்கோம் கோலாகலமாக. ஸ்ரீ ராமா 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 எப்பொழுதும் சதா சமயம் மூச்சாக தன்னுடைய காயேன மனசா வாச்சா 3 விதத்திலையும் ராமச்சிந்தனிலே நிமக்னமாக இருக்கார். அப்பேற்பட்ட ஹனுமார் அந்த கடலை ஒரு நீர்த்தாரை போல தாண்டி குதித்தார். அப்பேற்பட்ட மாருதிக்கு ஜெயகோஷம் போடுறா இந்த கீர்த்தனத்தில். மேலும் பொல்லாத ராவணனை லங்கேசனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை ஒரு புழுவாக கூட மதிக்கிற அந்த அளவுக்கு தான் ஹனுமார் வச்சுன்னு இருக்கார் ராவணனை. அவ்வளோதான் ஹனுமாருடைய வைபவத்துக்கு முன்னாடி ராவணனுடைய வைபவம் அவ்வளோ எல்லளவு தான், புழு அளவு தான் என்று குறிக்கிறது. அப்பேற்பட்ட ஹனுமாருக்கு ஜெயகோஷம். சீதைக்குயிர் கொடுத்த ஜெய மாருதி. இப்பொழுது அந்த சீதாவை தரிசனம் பண்ணிட்டார் ஹனுமார். அதுக்கப்புறம் சீதாமாவுக்கு உயிர் கொடுக்க போறார். அதை இனிமே தான் பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட ஹனுமாருக்கு ஜெயகோஷம் போடக்கூடிய அற்புதமான கீர்த்தனம். அந்த வகையில் நம்ம அசோகவனத்தில் சீதாமாவை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் ஹனுமார் உட்காந்துருக்கார். பிராம முகூர்த்தம் வந்துடுத்து வேதகோஷம் காதில் முழங்கிறது, ஹனுமாருக்கு கேட்கறது. அது கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் சொல்லி ராவணனை எழுப்பி அந்த பணிவிடை பண்ணக்கூடியனவா ராவணனுடைய மனைவிகள் அத்தனை பேரும் யாரெல்லாம் தருணி மணிகளாக இருக்காளோ அங்கே அவ்வளோ பேரும் ராவணனை சூழ்ந்து
ராவணனை ஆணைத்துண்டு வந்துட்டுருக்கா. எங்கேக்கி அப்படின்னா ராவணன் எங்கே புறப்பட்டுருக்காரு, சீதாமாவை பார்க்கறதுக்கு ஆவலோட கடகடகடான்னு ஓடி 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 வராராம். அது கூடவே பானபாத்திரத்தையும் எடுத்துண்டு என்னெல்லாம் பணிவிடை பண்ணணுமோ அதுக்கு வேண்டின உபயோகம் சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கூடவே எல்லா ஸ்திரீகளும் வரா அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அனுபவித்தோம். மேற்கொண்டு ராவணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறது ஹனுமாருடைய கண்ணோட்டத்தில் வால்மீகி முனிவர் அழகாக விஸ்தாரமாக சொன்னார் 18வது சர்க்கத்தில். மேற்கொண்டு 19வது சர்க்கம் ராவணன் சீதாம்மா பக்கத்தில் வந்துட்டான். இனிமேல் என்ன நடக்க போகிறது, ராவணன் என்ன பண்ண போகிறார் சீதாம்மாட்டுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். திவ்ய ஆபரணங்களை எல்லாம் போட்டுண்டு பக்கத்தில் நிற்கக்கூடிய ராவணனை பார்த்ததும் பதிவிரதா ரத்னமான சீதாமாக்கு என்ன ஆயிற்றுது அப்படின்னா, ததோ திருஷ்டைவ வைதேகி ராவணம் ராட்சசாதிபம் பிராவேபத வராரோஹா பிரவாதே கதலீயதா. ஒரு பெரிய கதளி வாழை பெரிய கொடுங்காற்று அடித்தா அந்த கதளி வாழை எப்படி அடிமுடி வரைக்குமோ நடுங்குமோ அந்த மாதிரி பிராவேபத சீதாமா நடுங்கினாள். யாரை பார்த்து? ராவணனை பார்த்து. அந்த பதிவிரதை என்ன பண்றா, ஆச்சாத்யோதரமூருபியாம் பாகுபியாம் சபயோதரவ் உபவிஷ்டாம் விஷாலாட்சீம் ருதந்தீம் வரவர்ணினீம். சீதாம்மா தன்னுடைய உதரத்தை எல்லாம் கட்டி கைகளால் ஸ்தனத்தை மறைத்து கால ரெண்டும் மடக்கி அதுக்குள்ள தன்னுடைய சரீரத்தை மறைத்து வைத்தாள் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலையில உட்கார்ந்துருக்கா, அழுதுண்டு உட்கார்ந்துருக்கா. அதாவது எந்த வகையிலையும் ராவணன் நம்மளை அணுங்கிடப்படாது நெருங்கிடப்படாது அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான ஒரு நிஷ்டையில இருந்துட்டு இருந்தாலாம் சீதாம்மா. பயங்கரமான ராட்சசிகளால சூழப்பட்ட ஜானகி தேவி இல்லவா, அந்த ஜானகி தேவியை காப்பாத்துறது சீதாம்மா தான் அவளுடைய சக்தி தான் காப்பாத்துறது. தன்னை நெருங்கிறதுக்கு ராமரால மட்டும்தான் அனுமதி, தசாஸ்யனுக்கு இல்லையே. சுஷ்யந்தீம் ருததீம் ஏகாம் தியானசோகபராயணாம் துக்கஸ்யாந்தம் அபஷ்யந்தீம் ராமாம் ராமமனுவ்ரதாம். சுஷ்யந்தீம் ருததீம் அழுது 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 ரொம்ப வாடி போயிருக்கா சீதாம்மா. தியான சோகபராயணாம் சோகமே வடிவெடுத்து வந்து இருக்கிற மாதிரி அல்லவா சீதாம்மாவுக்கு தோற்றம். அப்படி அந்த துக்கத்திலேயே தியான சோகபராயணாம் தியானத்திலேயே இருந்தா சோகத்துல. துக்கஸ்யாந்தம் அபஷ்யந்தீம் ராமாம் ராமமனுவ்ரதாம் ராமரை பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இருந்தாள். எப்படி இருந்தாள், வெறும் மண்ணில் உட்காந்துருக்கா. ராவணன் வந்து பார்க்கறச்ச சீதாம்மா வெறும் மண்ணில் உட்காந்துருக்கா. எல்லாத்தையும் மூடி கட்டிண்டு தண்ணியே கட்டி போட்டா மாதிரி ஒதுக்கிண்டு கண்ணில் ஜலத்தை விட்டுண்டு சீதாம்மா அந்த ஸ்திரீ ரத்னம் மரக்கொம்புக்கு அடியில் ரொம்ப தளர்ந்து போய் உட்காந்துருக்கிறது பார்க்குறா. எந்த ஆபரணங்களும் இல்லை உடம்புல. ஷேரு பூண்ட தாமரை போல, தாமரை எவ்வளோ அழகாக இருக்கும், அதுக்குள்ளே ஷேரு மொத்தமாக கலைத்தி விட்டுட்டோம்னா அந்த அழகு கம்மியாக தானே செய்யும். அது மாதிரி சீதாம்மா இருக்காளாம். இதில் வால்மீகி முனிவருடைய கெட்டிக்காரத்தனம் அழகாக சொல்லியிருக்கார். என்னன்னா, சீதாமாவுடைய துக்கம் எப்படி இருந்தது, எப்படி சீதாமா இருந்தா அப்படிங்கிற எடுத்துக்காட்டுதல் ரொம்ப அத்தியுதமாக பண்ணியிருக்கார். எப்படியெல்லாம் அப்படின்னா, தன்னுடைய பர்த்திர பாதங்களையே தியானமாக வச்சுட்டு மனசா அடைஞ்சவளான அந்த சீதாமா தூமகேது கிரகம் பாதித்தா எப்படி ரோஹிணி நட்சத்திரம் இருக்குமோ அது மாதிரி இருந்தாளாம். ஒளி மங்கின தேவியாக தென்பட்டாளாம். உத்தமமான யாகங்களில் சிரேஷ்டமான சத்குலத்தில் யாகங்கள் பண்ணக்கூடிய குலத்தில் பிறந்து சௌஷீல்யாதி குணங்களெல்லாம் சேர்ந்த ஒரு பெண் கல்யாணம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தில் துஷ்குலத்துக்கு போனால் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருந்தாலாம் சீதாம்மா. வெறுமன சொன்ன அபவாதத்தில் மங்கி போன கீர்த்தி ஆட்டமா. எப்போ கீர்த்தி இருக்கும், நல்லது பண்ணுற வரைக்கும். ஒரு அபவாதம்
கேட்குற வரைக்கும் அந்த கீர்த்தி தலையோங்கி நிற்கும். ஒரு சின்ன அபவாதம், அது தப்போ சரியோ, அபவாதம் வந்துடுத்துனா அத்தனை காலம் பண்ணின கீர்த்தி ஒரு நொடியில் இல்லாமல் ஆயிடுமே. அது மாதிரி இருந்தாலாம் சீதாமா. வேதம் அபியாசம் இல்லாததுனால ஸ்திரமில்லாத விஞ்ஞான மாற்றமா அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கூர்மையாக இருக்கும். இல்லைன்னா அது குன்றி போயிடும். ஞானம், படிப்பு எல்லாமே அந்த மாதிரி வேத அபியாசம் அப்படின்னாலே அது ஸ்திரமாக நம்ம அது சொல்லிட்டு ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பொழுது தான் அந்த வேதம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். அது மாதிரி அது இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஞானம் குன்றி போயிடாதா? அது மாதிரி சீதாமா தென்பட்டாலாம். எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் பூஜையை பண்ணினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தாலாம். அடையாத்த ஆசை, நிறைவேறாத்த ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாலாம். மஞ்சு விழுந்து கரிந்து போன தாமரை ஆட்டமாக இருந்தாலாம். அதிசூரனான ஒரு சேனாநாயகன் ஒரு போரில் இறந்து போயிட்டா அந்த படை எப்படி இருக்கும்? ஒரு லீடரே இறந்து போயிட்டா இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிப்பாளே, அந்த ஒரு அவஸ்தையில் இருந்தாலாம் சீதாமா. ஜலஸ்ரோதஸ் அப்படின்னா புண்ணிய நதி அப்படின்னாலே பிரவாகம் அழகாக கண்ணுக்கு ஆனந்தகரமாக வந்துட்டுருக்கும் ஒழுகிண்டு. அந்த பிரவாகம் வற்றி தொடங்கினா எப்படி புண்ணிய நதி எப்படி இருக்குமோ அது மாதிரி மாறிட்டாலாம் சீதாமா. அசுத்தம் உள்ளவா யாகவேதியை தொட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிட்டாலாம். அக்னி கெடத் தொடங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜுவலனம் கம்மியான மாதிரி ஆயிட்டாலாம். ராகுவால சந்திரனை சாப்பிட்டா கிரசிக்கிறதுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தாலாம். ஜலத்திலேருந்து எடுத்த பூ பத்ம மாட்டமா அதை எடுத்து வெயிலில் ரொம்ப கோரமான வெயிலில் போட்டால் எப்படி கருகி போயிடுமோ அந்த மாதிரி நிலையில் இருந்தாலாம். இப்படி இது நான் சிலது தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பல பல உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் வால்மீகி பகவான் இங்கே வைக்கிறார். உபவாசம், துக்கம், தியானம், பயம் போன்றவைகள்னால ரொம்ப தளர்ந்து போய் அந்த ஜெகதம்பிகை சீதாமா அசோக வனிகையில் சிம்சுபா விரக்ஷத்துக்கு கீழே தனியாக இருந்தாள். அப்பேற்பட்ட சீதாமாட்டக்க யார் வரா? ராவணன் வந்தார். உபவாசேன சோகேன தியானேன ச பயேன ச பரீட்சீணாம் கிருஷாம் தீனாம் அல்பாஹாராம் தபோதனாம் சமீக்ஷமாணாம் ருததீம் அனிந்திதாம் சுபக்ஷ்மதாம் ராயத சுக்லலோச்சனாம் அனுவ்ரதாம் ராமம் அதீவ மைதிலீம் பிரலோபயாமாசவதாய ராவணம். ராவணன் பக்கத்தில் அழுதுன்னு இருக்கக்கூடிய சீதாமாட்டக்க ஹிருதயம் பூரா ராமச்சந்திரனுடைய பாதங்கள்லேயே வைத்துன்னு இருக்கக்கூடிய சீதாமாட்டக்க வேணும்னா வதமே பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோரமாக ராவணன் பிரலோபயாமாச, அதாவது பேராசை காட்டி எப்படியாவது சீதாமா மயக்கிடலாம் அப்படின்னு வரார் ராவணன். ராவணர் அடுத்து மேற்கொண்டு 20வது சர்க்கத்தில் ராவணனுடைய ரிக்வெஸ்ட் எப்படியெல்லாம் ராவணன் சீதாமாவை தன் வசத்துக்கு ஆக்க பார்க்குறார் அப்படிங்கிறது இந்த சர்க்கத்தில் சொல்கிறார். அழகாக மென்மையாகவே முதல்ல தனக்கு ரொம்ப ஒரு அன்பு ஒரு பெண்ணிடம் வைத்துட்டார்னா அந்த புருஷன் அப்படிங்கிறவர் அன்போடு தான் பேசுவார் முதல்ல. அதே மாதிரி ராவணனும் அந்த இங்கிதங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரியே ராவணனும் உள்ள சதாம் பதிவிரதாம் தீனாம் நிரானந்தாம் தபஸ்வினீம் சாகாரே மதுரைர் வாக்கியைஹி ஞதர்ஷத ராவணஹ. மதுரைர் வாக்கியைஹி, மதுரமான தேன் பொழியக்கூடின வார்த்தைகளால் ராவணன் சொல்ல தொடங்குறார். என்ன சொல்கிறார்? மாம் திருஷ்ட்வா நாகனாசோரு குஹமானாஸ்தனோதரம் அதர்ஷனமிவாத்மானம் பயான்னீதும் த்வமிச்சசி. அழகானவளே, என்னை பார்த்ததும் ஏன் நீங்கள் பயப்படுறேன்? எதற்காக பயப்படுறேன்? உங்களுடைய உதரத்தையும் வக்ஷோஜங்களையும் எதுக்காக மறக்கிறேன் என்னை பார்த்ததும்? விஷாலாட்சி, எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவளாக்கும் நீ. சர்வ அங்க சத்குண சம்பன்னமான லோகைக்க சுந்தரி. நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் உன் மேல.
அழகான சர்வேஸ்வரி, நீ என்னுடைய மனைவி ஆகிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதனால என்னை பார்த்து பயந்துக்கல வேணும், என்னை பார்த்து அன்பும் மரியாதையும் அல்லவா வேண்டது. சீதே, காமரூபியான ராட்சசர்களோ மனிதர்களோ யாருமே இங்கே இல்லை. உனக்கு எந்த வகையிலையும் பயம் வரண்ட அவசியமே இல்லையே. அது மட்டுமல்ல, ஏவம் செய்தத காமாம் தூ நத்வாம் ஸ்பிரக்ஷ்யாம் மைதிலி காமம் காம ஷரீரே மே யதா காமம் பிரவர்த்ததாம். சீதே, ராட்சசர்களுக்கு பத்னிகளை, மற்றவாளுடைய பத்னிகளை தூக்கிண்டு வருது அப்படிங்கிறது ராட்சசர்களுக்கு விகிதம் தானே. நாம் பண்ணது தப்பதும் கிடையாது. உன்னை ராமர்கிட்டேருந்து பிரிச்சுண்டு வந்தேன் அப்படிங்கிறது, தூக்கிண்டு வந்தேன் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, எங்களுக்கு விகிதம் தான். சர்வ பிரகாரணத்திலையும் ஸ்வதர்மமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ராவணன் சொல்கிறார். இது சரியா அப்படின்னு யோசிச்சா, ராட்சசர்களுக்கு மற்றவாளை தூக்கிட்டு வர்றது தர்மம் கிடையாது, அவளுடைய பிரகிருதம், அந்த நேச்சருக்கு அவள் கூட்டிகிட்டு வர. அதுக்காக நேச்சர் சரின்னு சொல்லிட முடியாது. இது எப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வருது, சொல்கிற அவள் பிறந்ததுலேருந்தே கோவப்பட்டு இருக்கா, அதை மாற்ற முடியாது, அவருடைய நேச்சர் அது அப்படிங்கிறதுக்காக, ஓ அப்படியா, சரி சரி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட முடியாதே. கோபம் அப்படிங்கிறது கெட்ட குணம்தான், அது அவருடைய நேச்சர் அப்படிங்கிறதுக்கு தர்மம் ஆயிடாது, அது சரியாயிடாது. தப்பான குணம், தப்பான விகாரம், அந்த கோபத்தை அடக்கிறது தான் சரி, அதுதான் தர்மம். அதே மாதிரி தான் இங்கே ராவணன் சீதா மாட்ட இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் பண்ணது தப்பெல்லாம் கிடையாது, நான் பண்ணது 100% கரெக்ட். பிகாஸ் நான் என்னுடைய ராட்சச குலத்துக்கு இது விகிதமே, இன்னொரு அந்நியர்களுடைய பத்னிகளை தூக்கிண்டு வருது அப்படின்னு தன்னுடைய ஷெரியை சீதா மாட்ட சொல்லி அதை புரிய வைக்கிறா. இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஓஹோ ஒரு வேளை சரிதானோ, தப்பு பண்ணலையோ அப்படின்னு சீதாமாக்கு ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் சம்மதம் கூறி ராவணனுக்கு வசப்பட்டுடுவாளோ அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் ராவணனுக்கு. அதுக்காக இப்படி பல விஷயங்கள் சொல்கிறார். ஸ்திரீ ரத்னமசி மைவம் பூஹு குருகாத்ரேஷு பூஷணம் மாம் பிராப்ய ஹி கதம் ஸ்யாஹ த்வமனர்ஹா சுவிக்ரஹே. சீதா, நான் பலாத்காரமாக உன்னை எனக்கு வசப்படுத்திக்கலாம், அது எங்களுக்கு விகிதம் தான் ராட்சசர்களுக்கு. ஆனால் நான் அது பண்ண மாட்டேன் சீதா, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னுடைய அனுமதி இல்லாமல், உனக்கு திருப்தி இல்லாமல் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். பின் எதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப உத்தமனாக ராவணன் சொன்னாராம். எதுக்கு அப்படின்னா, இது ஏதோ நம்ம பார்த்தோம்னா, ஆஹா இவ்வளோ மான்யமாக இருக்கார் ராவணர், சத்குண சம்பந்தனாக இருக்கார், சம்மதம் இல்லாமல் ஸ்திரீகிட்ட தொடக்கூடாது, ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையோடு இருக்காரு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு பின்னாடி சுவார்த்ததை தான். அதுக்கு ஒரு கதை. ஒரு அப்சர ஸ்திரீகிட்டேருந்து சாபம் வாங்கியிருக்கார். என்ன சாபம் அப்படின்னா, விருப்பம் இல்லாமல் ஸ்திரீயை தொட்டைனா உன்னுடைய மிருத்யு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சாபம் வாங்கியிருக்கார். அந்த சாபத்தை பயந்து தான் சீதாமாவுடைய அனுமதிக்காக, சீதாமாவுடைய திருப்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ராவணர். அப்போது இதெல்லாம் ஒரு பொய் வார்த்தைகள் ஆனாலும் சீதாமாவை கவரக்கூடின மாதிரி நல்லவனம் போல ராவணன் சொல்கிற, உன்னுடைய சம்மதத்துக்காக காத்துன்னு இருக்கேன், ஒரு நாள் நீ சம்மதிப்பாய், நீ வருவாய் எங்கிட்டக்க அப்படின்னு, என்னோட அன்பை நீ நம்பு, இப்படி கவலைப்படாதே. இப்போ பாரு, முஷிந்த கிழிஞ்ச வஸ்திரத்தை கட்டின்னு இருக்காய், வெறும் நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காய், மண்ணில் உட்காந்துட்டு இருக்காய், எந்த அவசியமே இல்லாமல் பட்டினியாக இருக்காய், சாப்பிடாம இருக்காய். இந்த மாதிரி அயுக்தமான விஷயங்களை பண்ணாதே சீதே. பாரு, பல பல குசும மால்யங்கள் இருக்குது, சந்தனம் போன்ற சுகந்த திரவியங்கள் இருக்குது, விலை பிடித்த பட்டு வஸ்திரங்கள் இருக்குது, திவ்யமான ஆபரணங்கள் இருக்குது, அழகான பான வஸ்துக்கள் எல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவுகள் நிறைய இருக்குது, அதிலோலமான பள்ளி மஞ்சங்கள் இருக்குது, படுத்துக்கிறதுக்கு மிருதுலமான சிம்ஹாசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நீ சந்தோஷமாக ஸ்வீகரியேன். இதெல்லாம் விட்டு விட்டு நீ வெறும் மண்ணில் அப்படி உட்காந்துன்றது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சீதே. கண்ணும் காதும் கவரக்கூடின அழகான பாட்டு, நிறுத்தம், கொட்டு, சரசமாக அனுபவிக்கிறதுக்கு தான், இதெல்லாமே உனக்கு தான்.
நீ விலை மதிக்க முடியாத ஸ்திரீ ரத்னமாக்கும் சீதே. நீ இப்போ இப்படி நீ துக்கம் பட்டுண்டு இங்கே உட்காரத்துக்கு நீ உச்சிதம் கிடையாது. நீ சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும். 3 உலகத்துக்கும் நாத்தையாக இருக்கணும். என்னுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய தேவி, நீ இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கோ. ஆபரணங்கள் ஒன்றும் இல்லாம இப்படி இருக்கிறது சரியா இல்லையே, புரிஞ்சுக்கோ. உன்னுடைய சுகம், நீ என்ன ஆசைப்பட்டாலும் சீதே, அடுத்த க்ஷணம் உன்னுடைய பாதத்துல காலுக்கு அடியில இருக்கும். அப்பேற்பட்ட சுகம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அர்ஹதை உனக்குண்டு சீதே. புத்தி சம்பன்னான சீதே அப்படின்னு ரொம்ப நிறைய புத்தி இருக்க. பவமே திலிபாரியாமே மோகமேனம் விசர்ஜய பஹ்வீனாம் உத்தம ஸ்திரீனாம் மமாகிரகமேஷி பவ. கொஞ்சம் யோசியேன், உனக்கு தான் நல்ல புத்தி இருக்கே. உன்னுடைய எல்லா கழிவும் டேலண்ட்டும் அழகும் யவ்வனமும் இருக்கக்கூடிய பருவமான ஏஜ் இது. இந்த வயசை எப்படி களையப்படுமா? உழுகி போன ஜலமாட்டமா நடந்து போன காலத்தை யோசிக்காம இருக்கிறதல்லவா அழகு. எப்படி உபதேசம் பண்றார் பாருங்கோ. மங்களஸ்வரூபிணி, பிரம்மதேவர் உன்னை படைச்சதுக்கு அப்புறம் வேற யாருமே படைக்கவில்லையாம். ஏன்னா பிரம்மதேவருடைய அத்தனை டேலண்ட்டையும் எழுத்துண்டு உன்னை வடிவமைத்திருக்கார் சீதே. அவ்வளோ அழகு, சொக்கி போகக்கூடிய அழகு. உன்னை பார்த்தா எந்த புருஷனுக்கு திரும்பி போக தோணும்? எனக்கு உன்னை பார்த்தா ஏதாவது ஒரு அவயத்தை பார்த்தா ராமர்கிட்ட சொல்லுவோமே, தோளையே கண்டார் தோளையே காண்பார். ராமருடைய தோல் கண்டா வேற எந்த அவயத்தையும் பார்க்க தோணானா. அதே மாதிரி இங்கே ராவணர் சீதையை பார்த்து சொல்கிறாரு, ஏதாவது ஒரு அவயத்தை பார்த்தா அதுலேருந்து வேற எதுக்கும் பார்க்கணும் அப்படின்னு கண் எடுக்கவே தோண மாட்டேங்கிறது சீதே. அவ்வளோ அழகானவள் நீ சீதே. நான் உன்னுடைய சத்ரு கிடையாது. என்னுடைய பத்னியாக வரத்துக்கு கருணை காட்டு. நிறைய உத்தம ஸ்திரீ ரத்னங்கள் நிறைய பேர் நான் கூட்டின்னு வந்திருக்கேன். ஆனால் அவளெல்லாம் முன்னாடி பஹ்வீனாம் உத்தம ஸ்திரீனாம் மமாக்ர மகிஷி பவ, எல்லாரையும் முன்னாடி என்னுடைய பட்ட மகிஷி மண்டோதரிக்கும் எனக்கும் அத்தனை ஸ்திரீகளுக்கும் பட்ட மகிஷியாக நீ ஸ்தானத்தில் உட்காரு, சிம்ஹாசனத்தில் உட்காரு. உனக்கு எல்லாரும் தொண்டு புரிவார்கள், நானும் உன்னுடையது அப்படின்னு சொல்றா. இது என்னது அப்படின்னா, என்னுடைய ராஜ்யம், சர்வ திவ்ய ரத்னங்கள் அத்தனையும் என்னுடைய பட்ட மகிஷிகள், நானும் இந்த லங்காவே உனக்கு கடியில அப்படின்னு சீதா மாட்டக்க சொல்றத இது ஒரு காமமோகிதமான வார்த்தைகளாக தான் நம்மளுக்கு படுறது. ஆனால் கொஞ்சம் ஆத்மீயமாக பார்த்தோம்னா ராவணன் என்ன பண்ணுறார், தன்னுடையதான அத்தனை ஐஸ்வர்யங்களையும் என்னையும் அப்படின்னு சொல்லிட்டார்லவா, அதனால ஆத்மாவையும் அந்த சர்வேஸ்வரியான சீதா அம்மாவுடைய முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறார். அதல்லவா பண்ணுறார் ராவணர். இங்கே அத்தனையும் சீதா அம்மாவுடைய திருவடியில் நான் வச்சுட்டேன் அப்படிங்கிறார். விலாசினி, நிறைய நிறைய நகரங்கள் பூமியெல்லாம் ஜெயித்து அது பூரா நான் உன்னுடைய அப்பாவான ஜனக மகாராஜாவுக்கு கொடுக்கிறேன், நீ வந்துடு. 3 உலகத்துலேயும் என்ன வேணாலும் எடுத்துட்டு வரத்துக்கு எனக்கு சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட சக்தி எனக்கு இருக்கு. என்ன எதிர்த்து போராடுறதுக்கு யாராலையும் முடியாது. தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ யாராலையும் முடியாது. ஏன்னா என்னுடைய கைபலம் பாகுபலம் அவளுக்கு நன்னா தெரியும். அதனால யுத்தத்துக்கே வரமாட்டா. அப்படி யுத்தத்துக்கு வந்தாலும் அவ அடியோட அழித்து விட்டுடுவேன். அவளை பிராண பயத்தை கண்ணில் காட்டுவேன். அதை பயந்தே அவ திரும்பி ஓடிடுவா. அதனால இந்த 3 உலகத்திலையும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். எங்கூட இருந்தாய்னா அழகான அலங்காரங்களை போட்டுக்கோயேன். இந்த திவ்ய பூஷணங்கள் உன்னுடைய அங்கத்தில் போட்டுண்டா எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா? அந்த ஆபரணங்களுக்கு அழகு. இது ராவணன் சீதாமா கிட்ட சொல்றார். முன்னாடி பம்பா தீரத்தில் ஹனுமான் ராமனரை பார்த்தப்போ, என்ன இவர் அலங்காரங்கள் எல்லாம் போட்டிருந்தா, அலங்காரம் பண்ணி ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தா எவ்வளோ அழகா இருந்திருக்கும்னு ஹனுமான் ராமரை பார்த்து நினைக்கிறார். அதே மாதிரி இங்கே ராவணர் சீதாவை பார்த்து நினைக்கிறார். 2 முறை பாவம் தான், 2 பேரும் ஒரே நிலைமையில இருக்கா, ராமரும் சீதையும். அப்பேற்பட்ட சீதாமாவை பார்த்து சொல்றா, இந்த ஆபரணங்கள் போட்டா எவ்வளோ அழகா இருப்பே தெரியுமா? அந்த ஆபரணங்களுக்கும் அழகு கூடும்.
சர்வாலங்கார பூஷிதையாக நான் ஒன்று பார்க்கட்டுமேன்னு ஒன்ன அழகா இருக்குமே, கண்ணுக்கு ஆனந்தமா இருக்குமே. இங்க பாரு, இங்க இருக்கக்கூடிய பானங்கள்லாம், பான திரவியங்கள் எல்லாம் எவ்வளோ டேஸ்டா இருக்குதுன்னு தெரியுமா? நீ வயறு நிறைய வரைக்கும் நீ குடியேன், இப்படி ஜலத்தை மட்டும் குடிச்சுண்டு ஜீவனை தரிச்சுன்னு இருக்கியே, இதெல்லாம் குடிச்ச டேஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் விபவங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா திருடகாத்திரமா சந்தோஷத்தை அனுபவியேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டும் சீதாமாவுக்கு எந்த அணக்கமும் இல்லை, பயம் போகிறதா மாதிரியும் இல்லை. இதெல்லாம் பார்த்து ராவணர் என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு மதுரமான பாஷணத்தினால பேசி மயக்கலாம்னு பார்த்தார். மயங்கலை சீதாமா. அதுக்கப்புறம் தன்னுடைய சக்திகளை காட்டுறார். ராமரை குறைத்து, ராமருடைய சக்தியை குறைத்து, குணத்தை குறைத்து தன்னுடைய சக்தியை கூட்டுறார். அந்த மாதிரி பேசி பார்க்குறார். நான் தான் சிறந்தது ராமரை விட அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்திதே ஜானகி, இந்த ராமருடைய ஸ்திதியை யோசிச்சு பார்த்தியா? மரபு உரியாக்கம் போட்டுருக்கார். அவனால உனக்கு என்ன சுகம் கிடைக்க போறது? வனவாசியாக்கும் ராமர், அந்த ராமன் எப்படி என்ன ஜெயித்து உன்னை கூட்டிட்டு போவா? எப்படி அந்த ஜெயம் கிடைக்கும்? அதுக்குள்ள ஐஸ்வர்யம் எங்க ராமனுக்கு? அவனுடைய ஸ்ரத்தையெல்லாம் விரதாதிகளாக்கும். விரதம் பண்றது, அதை பண்றது, தர்மம் அனுஷ்டானம் பண்றது எல்லாம் ஸ்ரத்தை அதிலேயாக்கும். படுத்துக்கிறதோ ஒரு நிலத்துல படுத்துன்னு இருக்கார் ராமர். சரி, அதெல்லாம் போட்டும். இப்போ அந்த ராமர் உயிரோடு இருக்காளானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த நிலைமையில ராமன் இருக்கார். ஆனா ஒன்று கன்ஃபார்ம் சீதே, நிச்சயமா அவர் உன்னை பார்க்க மாட்டா, இங்க வந்துட மாட்டா. ஏன்னா இந்த லங்கா ராஜ்யம் அப்படி கட்டு போட்டி வச்சிருக்கேன். அந்த லங்காவுக்குள்ள யாராலையும் வந்துட முடியாது என்னுடைய அனுமதி இல்லாமல். அதனால ராமனுக்கு ஒரு காலத்திலையும் இங்க வந்துட முடியாது. எப்படி இரண்யகசிபு இந்திரன்டேந்து திருடின கீர்த்தியை ஸ்வபத்னியை எடுத்துட்டு போனாரோ, அது மாதிரி என்னுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய உன்னை ராமருக்கு நினைச்சா கூட முடியாது, சிந்தனையாலே தூக்கிட்டு போயிட முடியாது. அப்படி நான் வச்சுட்டு இருக்கேன் உன்னை. அதனால சரோஜனேத்ரே விலாசினி சீதே, அழகானவளே, உக்ரநாகத்தை கருடன் என்ற போல என்னுடைய ஹிருதயத்தை நீ பலாத்காரமா திருடிண்டு போயிருக்க சீதே. எனக்கு வசப்பட்டுடேன். இந்த கிழிஞ்சு போன வஸ்திரங்கள், ஆபரணங்கள் ஒன்றும் இல்லாம சைத்து போன சரீரத்துல அவனை பார்க்கறது எனக்கு தாங்க முடியலை. இன்னொன்னு, என்னுடைய மனசு ஸ்வந்தம் பத்னிகள்டேந்தே விட்டு பிரிஞ்சு கொடுத்து உன்னை பார்த்ததுலேருந்து. என்னுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய நிறைய உத்தம ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா. ஆனால் அவள்கிட்டெல்லாம் என்னுடைய மனசு போகவே மாட்டேங்கிறது. இப்போ எல்லாமே சதா உன்னையே சிந்தனம் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னுடைய மனசு அவ்வளோ வசப்பட்டு விடுது. உன்னுடைய அழகான வடிவம் என்னுடைய மனசை கொள்ளை அடிச்சு கொடுத்து சீதா அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட என்னை ஸ்வீகாரம் பண்ணேன். என்ன குறைவு எனக்கு? தபஸ், பலம், பராக்கிரமம், தனம், தேஜஸ், கீர்த்தி, இதுல எல்லாம் உயர்ந்ததாக நான் இருக்கேன். எனக்கு ஈக்குவலா ராமனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி. ராமருடைய குணத்தை பத்தி குவெஸ்டின் பண்றா சீதாட்டே ராவணர். தேவி, எங்கிட்ட சர்வ ஐஸ்வர்யங்கள் இருக்கு, பூமி இருக்கு, ராஜ்யமே இருக்கு, உலகத்திலையும் என்ன வேணுமோ அதெல்லாம் தர முடியறதுக்கு உண்டான சக்தி இருக்கு, யாரை வேணா தோக்கடிக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட எங்கிட்ட நீ ப்ரொடெக்டடா இருப்பாய், உனக்கு திருப்தியோட ஆனந்தத்தோடு இருக்கலாம். அதனால ந ராமஸ்தபசா தேவி ந பலேன ந விக்ரமைஹி ந தனேன மயா துல்யா தேஜசா யசசோபிவாம். எதுக்கும் துல்லியம் கிடையாது ராமர் அப்படின்னு பிரஸ்தாவித்து, குசுமித தரு ஜால சந்ததானி பிரமரயுதானி சமுத்திர தீரஜானி கனக விமலஹார பூஷிதாங்கி விஹரமயா சக பீரு கானனானி. ஹே உத்தம நாரி ரத்னமே, எங்கிட்ட தயை காட்டு, கருணை காட்டு, சுகமா விளையாடு. தேவியோடைய பந்துக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். புஷ்பங்களும் காய்களும் நிறைஞ்ச விருட்சங்கள் நிரம்பின இந்த
அழகான சாகர தீரங்களில் வண்டுகளுடைய பாட்டு, மூலிப்பாட்டு கேட்டுண்டு எங்கூட சந்தோஷமாக விஹாரம் பண்ணேன், துக்கத்தை விட்டு சந்தோஷத்தோட புறப்படேன் அப்படின்னு ராவணனை சொல்லி முடிக்கிறார் 20வது சர்க்கத்தில். மேற்கொண்டு சீதா அம்மா இந்த பேச்சுக்கெல்லாம் என்னெல்லாம் பதில் சொன்னா அப்படிங்கிறது மேற்கொண்ட பகுதியில் அனுபவிக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं, यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तिकं, यन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवत् तत्ते भवतु मङ्गलं, यन्मङ्गलं सुपर्णस्य विनता कल्पयत्पुरा अमृतं प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम्, अमृतोत्पादने दैत्यान् घ्नतो वज्रधरस्य आदितिर्मङ्गलं प्रादात् तत्ते भवतु मङ्गलं, त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमिततेजसः यदासीन्मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलं, ऋतवः सागरो सागराद्वीपाद् वेदालोकादिशश्चते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा, कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. सीताकान्तस्मरणं जय जय राम राम, जय वीरशूरधीर पराक्रमाञ्जनेयमूर्तिके जय. राम 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 राम